ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்டிவி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பஃப் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு அரை கிளாஸ் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஒரு கிளாஸ் மைதா மாவு போட்டிருக்கோம். இதில் 1/2 ஸ்பூன் ஜீனி, அதுக்கப்புறமா மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இது சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போது இதை ஒன்றோட ஒன்று மாவில் பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் வந்து உப்பெல்லாம் எல்லா இடத்துலையுமே சார்ந்திருக்கும். இப்போ லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். ஒரே அடியாக தண்ணி ஊற்றிட்டோன்னா அப்புறம் மறுபடியும் மாவு போட்டு பிசைகிற மாதிரி இருக்கும். அதுக்காக லைட்டாக தண்ணியை தெளித்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. சப்பாத்திக்கு மாதிரி பிசைஞ்சிருந்தால் போதும். இது மேலே 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இப்போ இதை அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரை ஊற வச்சுக்கோங்க. எந்த லெவலுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த லெவலுக்கு சாஃப்டாக இருக்கும் மாவு. இதை நம்ம மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ மசாலா செய்கிறதுக்கு எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு மசாலாக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 2 உருளைக்கிழங்கு. இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு க்யூபாக ஆனியன் கட் பண்ணியிருக்கோம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு மல்லித்தலை. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயை சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு போட்டிருக்கேன். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் லைட்டாக வதங்குற டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு 60% வதங்கிருச்சு. இப்போ நம்ம தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு 1-3 இருக்கணும், அந்த லெவலுக்கு நம்ம மேஷ் பண்ணிக்கணும். நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் உருளைக்கிழங்கு எந்த லெவலுக்கு மசிஞ்சிருக்குன்னு. இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இப்போ நம்ம 1/2 hour ஊற வச்சுருந்த மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த லெவலுக்கு அது இழுக்க வருதுன்னு. இது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உருண்டை எடுத்து நல்லா திரட்டிக்கோங்க. எந்த லெவலுக்கு நம்ம மெலிசாக வருதோ அந்த லெவலுக்கு திரட்டிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மைதாமா ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் மெலிஸ் கொடுக்கும். இப்போ இதே மாதிரி 5 உருண்டைகள் திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு திரட்டினதை எடுத்துட்டு அதில் மைதா மாவை மேலே டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே அடுத்த லேயர் நம்ம வைக்கலாம். இதே மாதிரி 5 இது திரட்டினதையுமே எடுத்து நீங்கள் இதில் 1 பை 1 வச்சுக்கோங்க. நடுவில் மைதா மாவை வச்சு டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க.
இந்த ஸ்டெப் ஏன் பண்ணுறோன்னா அப்போ தான் நமக்கு பப்ஸ் வந்து கடையில் கொடுக்குற மாதிரி லேயர் லேயராக வரும். அதனால் இதை நம்ம பண்ணுறோம். இப்போ 5 இதையும் வச்சாச்சு. இதை அடியிலேருந்து எல்லா லேயரையுமே எடுத்து ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. டைட்டாக ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணதை எடுத்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை நம்ம திரட்டிக்கலாம். இப்போ திரட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நைஃபை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க 4 ஓரத்தையுமே. மீதி இருக்க ஸ்லைசஸை மறுபடியும் மாவோட கலந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த 3 இதுலேயுமே நம்ம வச்சிட்டோம். இதை லேசாக தண்ணி தொட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த 4 ஓரத்துலையுமே தண்ணி தடவிக்கிறோம். தடவிட்டு இதை மடக்கி விட்டுக்கலாம். இந்த ஓரத்தெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடாமல் வரும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதை போட்டு எடுத்துக்கலாம். பப்ஸ் எண்ணெயில் மூழ்கிற லெவலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு சைடும் வேக வச்சுக்கலாம். எடுத்தாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இந்த சைடு 1 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி அந்த சைடு வேக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கிறிஸ்பியான பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தட் அப்படியே செஞ்சுருந்தீங்கன்னா இது நம்ம ரெட் சாஸோடு சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான் வரும். டாடா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.